ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சோனி ஸ்கோருக்கான சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய ஓல்டு சீசன் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நியூ சீசன் இப்போதைக்கு பண்ண வேணாம், ஏன்னா அதிலே நிறைய முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி தருவாங்களா இல்லையான்னு கிளியராக தெரியல. ஸோ ஓல்டு சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் 4 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ரொம்ப நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்லாம் பே பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி கம்மி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன டாஸ்க் தான் இருக்குது. அண்ட் கேம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் 3 டேஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்எஃப்டிக்கு வந்து பார்த்தா ஸ்கோர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் ஸ்கோர் வந்து பார்த்தா 30 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்குது அண்ட் இப்போ வந்து எப்படிலாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறது மாதிரி இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக பொறுத்தல. ஸோ அங்கே போய்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தா நீங்கள் ஸ்கோர் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தா வந்து கான்ட்ரிபியூட்டிங் என்எஃப்டியில் வந்து இந்த மேலே வந்து 12 கீழே ஒரு 10 எனக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. ஏன்னா இந்த என்எஃப்டிலாம் மின் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஸ்கோர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாஸ்க் பற்றி பார்த்தலாம். ஸோ டாஸ்க்கில் வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் வந்து. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்தா வந்து ஸ்டார்லைட், அதாவது ஸ்டார்லைட் டாஸ்க் இது. ஸோ இதில் என்ன பண்ணால் வந்து 3 டாஸ்க் தான். 9 GM பண்ணணும், அது ரொம்ப ஈஸி. அண்ட் இன்வைட் ஒன் ஃப்ரெண்ட். ஸோ இந்த இன்வைட் ஒன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்னொரு ஃபோன் வச்சிங்கன்னா கூட அதை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இதெல்லாம் கிடையாது, இன்னொரு ஃபோன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தர் வந்து 3 பேர் தான் இன்வைட் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 1 USDSCன்னு ஒரு காயின் இருக்குது, அது வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து லிங்க் தரேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் GM இருக்குல்ல, இந்த சென்ட் GM கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 டேஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். தொடர்ந்து பண்ணலாம் அவசியம் இல்லை, எப்போயாச்சும் வந்து 9 பண்ணிடணும் இந்த 1 மந்த்துக்குள்ளே. அண்ட் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்வைட் வந்து பார்த்தா எத்தனை பேர் இன்வைட் பண்ணலாம் போல். ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் வச்சுருந்தாங்க, இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை பேர் இன்வைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ETHலேருந்து இப்போ USDSC இருக்குல்ல, ஸோ இந்த டோக்கனை நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து உங்கள் வாலெட்லேருந்தே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு வாலெட் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் ஏரில் வந்து நீங்கள் ஒரு ஆப், அதாவது ஒரு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஏரில் அது இன்னொரு ஸ்மார்ட் அக்கௌண்ட் சொல்லி கிரியேட் ஆகும். ஸோ அது எடுத்துலாச்சும் ஒன்று பண்ணாலும் கூட உங்களுக்கு கணக்கு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா நம்ம வாலெட்லேயே பண்ணிக்கலாம், அதான் வந்து நமக்கு பெஸ்ட்டு. அண்ட் இதுக்குள்ளே சில கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாலெட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சேம் வாலெட் மாதிரி தான் யூஸ் ஆகுது இதில். ஸோ அது நீங்கள் ஒரு 1 USDC வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் 2 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்குள்ளே ஜஸ்ட்டு போய்க்குவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரை AI ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதை வந்து சைன் இன்டு கிரியேட் சொல்லிட்டு உங்களோட வாலெட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ என் வாலெட் வந்து மேலே சைன் அப் இருக்குல்ல, ஸோ மேலே சைன் அப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிப்போம். ஸோ இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த செட்டிங்ஸ் அண்ட் வாலெட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் கீழே பண்ணிங்கன்னா கீழே வந்து கனெக்ட் வாலெட் ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் தான் வந்து பார்த்தா உங்கள் வாலெட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என் வாலெட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம வந்து சவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டைட்டில் நேம் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து என்ன போட உல் சாங் சும்மா போட்டுக்கிறேன், எதுவும் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கே வந்து நமக்கு எது தோணுதோ அந்த மாதிரி டேஸ்ட் போட்டுக்க வேண்டியதான். பியானோ, ஃப்ளூட்டோ எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ரிங் சாங் இன் ஃப்ளூட் அந்த மாதிரி சும்மா இது போட்டு வேண்டியதான். ஸோ வெர்ஷன் நியூ ரிலீக்ஸ் வேணும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம். ஸோ ஜென்ரேட் 2 சாங்ஸ் இருக்கா, 2 சாங்ஸ் கொடுத்துறேன், நம்ம அதை கொடுத்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ அங்கே ஒரு சாங் ஒன்று க்ரியேட் ஆகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ என் சாங் வந்து பார்த்தா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 100% காமிச்சிருச்சு. ஸோ காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு மேலே வந்து 3 கோடு இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மை பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண மியூசிக் வந்துடும். பக்கத்தில் பார்த்தா சோனியம் சிம்பிள் இருக்கும், அதில் வந்து பார்த்தா சோனியம் சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து மின்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மின்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஃபீ போகும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபீ வந்து கம்மி தான், அது கேஸ் ஃபீ தான் சொல்லிக்கிறான். ஸோ அந்த கேஸ் ஃபீ மட்டும் போகும், ஜஸ்ட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்ட் ஆகிடுச்சு, மேலே அதுக்கப்புறம் டிக்கு வந்துருச்சு, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டாஸ்க் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டேக்குன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் இதில் போய் என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்ம 10 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணணும். இந்த 10 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி தான், அதை எப்படி சொல்லிடுறேன். ஸோ நான் லிங்க் கொடுக்க அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் கேம் இருக்குது. ஐபிங்கிறது வந்து இந்த கேமில் அவங்க கொடுக்குற ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி, ஒரு காயின் மாதிரி, அதை வச்சு நீ ப்ளே பண்ணலாம். டோக்கன் வச்சு பண்ணலாம். ஸோ டோக்கன் வந்து காசு வச்சு விளையாடுறது இது சூது, அதனால் காயின் வச்சு விளையாடாது, ஜஸ்ட் ஃப்ரீ இது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐபி தோணுதோ நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்க வேண்டியதான். நம்மள்ட்ட கம்மியான ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க, அதனால் 10 பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் உள்ள இது காயின்ஸ் வைக்கிறதுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு வரும். இது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா கரெக்டான பூனை நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுக்கணும், அதில் ஏதாவது தப்பாக இருந்தால் போயிடும். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு பிக் வந்து பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே வந்துருச்சா? இது மாதிரி நம்ம ரிஸ்க்கு தோணுச்சுன்னா நம்ம கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இன்னொரு இது இருக்குது, ட்ரை பண்ணலாம். வந்துடுச்சு. எனக்கு இப்போ வந்து 1.22 இருக்கா, எனக்கு இதே போதும். சில டைம் அவுட் ஆகிட்டோன்னா நமக்கு அது மொத்தமாக போயிடும். அதனால் நமக்கு தேவையில்ல. ஸோ இது நமக்கு வந்து கேம் கவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு இது. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ அங்கே மேலே வந்து பாருங்கள், நான் வந்து இப்போ 2 கேம் ப்ளே பண்ண மாதிரி காட்டும். ஸோ அந்த 2 கேம் முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகும். ஸோ இது கீழே பட்டுற மாதிரி ரிமைனிங் டெய்லி ஐபி வந்து இன்னும் 1 தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுண்ட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நீங்கள் 10 முடிக்கணும்னா அட்லீஸ்ட் 4 டேஸாவது நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது வந்து சிம்பிள். ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம் டாஸ்க் இது. 3 டேஸ் நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். நீங்கள் கேம் ப்ளே பண்ண அவசியம் கிடையாது. லாகின் பண்ணி டெய்லி போனஸ் மட்டும் கலெக்ட் பண்ணணும். ஸோ இது லான்ச் ஆப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேல் ஆப்புக்குள்ளே தான் போகும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த கேம் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டார்ட் டேலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸாக இருக்கும். ஸோ அதான் மினி கேம்ஸ். இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசக்கா இன்ஃபினிட்டி இருக்கும். அதில் நான் லிங்க் கூட ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டார்ட் டேலோட அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் வாலெட்டு கனெக்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் டேல் வேலெட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஓகே தான். ஸ்டார்ட் டேல் வேலெட்டே போதும் நம்ம எதுவும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து செக்இன் கேட்கும். ஸோ நல்லா கேட்டுவோம். செக்இனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 1 ஃப்ரீ, அடுத்தது கொஞ்சம் கேஷ், பெரிய கேஷ். நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் இந்த மேலே இருக்கிற ஃப்ரீ மட்டும் கிளிக் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் மட்டும் இதுவாகும். அதுக்கு ஃபீ வந்து 0 தான். அதுவும் ஸ்டார்ட் டேல் ஆப்பில் தான் போகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆகிடும். அந்த டாஸ்க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி டே 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 கிளைம் பண்ணிக்கோங்க. டே 3 வந்து பார்த்தீங்கன்னா 0 கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்லாம் இருக்குது, பிங்கோ ரிவார்ட்லாம் இருக்குது. இது வேணால் நீங்கள் விளையாடலாம். ஸோ இதில் கோட்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயம் இருக்குது. குவெஸ்ட் இருக்குது, சோஷியல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோடு இருக்குது. இங்கே 2 கேம் இவங்களோட அஃபிஷியல் ரீடம் கோடு இருக்குது. அது நான் கொடுக்குறேன். அதை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வேணா வச்சு பே பண்ணி வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கேமில் டவுன்ஸ் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். மாதிரி ஸ்டடியூ நான் பாய்.